பார்க்க போகிறது வந்து ஃபுட் நோட் அண்டு எண்ட் நோட். ஒன்றும் இல்லை, இப்போ வேர்டு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த கோட்ஸ் வந்து நம்மளுக்கு யார் சொல்லியிருக்கா அப்படின்றது வந்து அப்துல் கலாம் சார். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு ஃபுட் நோட்டாக வந்து ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணுறப்ப ஒரு நிமிஷம், ஹெட்டர் அண்டு ஃபுட்டர் ரெஃபரன்ஸ்குள்ளே போகிறோம். இன்சர்ட் ஏ ஃபுட் நோட் இதை கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபுட் நோட்டில் என்ன வேணுன்றதை வந்து இங்கே வந்து காட்டும். இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து யார் சொல்லியிருக்கா? அப்துல் கலாம். சரி, ஒரு நிமிஷம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து இஃப் யூ வாண்ட் ஷைன் லைக் எ சன் ஃபஸ்ட்டு பர்ன் லைக் எ சன். இந்த இதை வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஃபுட் நோட்டுன்னு வரப்ப இந்த இடத்துல இந்த 1 நம்பர் மாதிரி இருக்கும். கர்சரை வந்து இங்கே கொண்டு போகிறப்ப நம்ம என்ன ஃபுட் நோட் கொடுத்தோமோ அது வந்து இங்கே விசிபிள் ஆகிரும். ஓகேவா? அதை நல்லா கவனிங்க. இது வந்து இந்த பேஜோட எண்டில் தான் வந்து நிற்கும். இந்த பேஜுக்கு எண்டில் வந்து நிற்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் 30 க்ளோஸ் ப்ராக்கெட் எண்ட். இப்போ வந்து பெரிய பேஜ் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இது மொத்தம் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. இப்போ வந்து நான் கொடுத்த ஃபுட் நோட் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு? இங்கே 1 நம்பர் வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் கீழே வந்து இந்த பேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அடுத்து வந்து எண்டு நோட் கொடுக்குறேன். இது வந்து இன்சர்ட்டு ஃபுட் நோட்டு, இன்சர்ட்டு எண்டு நோட்டு. இந்த இன்சர்ட் எண்டு நோட் கொடுக்குறப்ப இதை பாருங்கள், பேஜ் அந்த டாக்குமெண்ட்டோட லாஸ்ட் பேஜில் வந்து நிற்கிது. இப்போ எண்டு நோட்டுன்னா டாக்குமெண்ட்டோட லாஸ்ட் பேஜில் வந்து நிற்கும். ப்ளஸ் வந்து இதோட சிம்பிள் வந்து எப்படி வருது? ரோமன் லெட்டரில் வருது. இப்போ அக்னி சிறகுகள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் இந்த இடத்துல வந்து நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள்னு இங்கே விசிபிள் ஆகுது. இது வந்து எண்டு நோட்டு, இது வந்து ஃபுட் நோட்டு. சரி, இப்போ ஃபுட் நோட்டு வந்து ஏன் நம்பரில் ஜென்ரேட் ஆகுமா ரோமனில் ஜென்ரேட் ஆகுமான்னு கேட்டாக்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எண்டு நோட் வந்து ரோமனில், அதாவது வந்து ரோமனில் சாரி ஆல்ஃபபெட்டில் வந்து ஜென்ரேட் ஆகுது. 1 2 சாரி, இது வந்து ரோமன் லெட்டர் தான். இது ஐன்றது வந்து அங்கே வந்து ஆல்ஃபபெட்டில் வந்து 1 நம்பர் தான், ரோமனில் வந்து ஜென்ரேட் ஆகுது. நல்லா கவனிங்க. ஃபுட் நோட் அப்படின்னாக்க இந்த பேஜில் எண்டில் வந்து நிற்கும், இங்கே வந்து நிற்கும். இதே இது எண்டு நோட் அப்படின்னா, இந்த எண்டு நோட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் எண்டில் வந்து இங்கே வந்து நிற்கும். இந்த பாருங்கள், 6th பேஜில் வந்து லாஸ்ட்டு டாக்குமெண்ட்டாக வந்து எண்டு நோட் நிற்கும். இதான் வந்து இன்சர்ட் ஃபுட் நோட் அண்டு எண்டு நோட். ஏதாவது வந்து நம்ம அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.